பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல மறுபடியும் இந்த தொலைக்காட்சியில் தினந்தோறும் உங்களை சந்திப்பது போல சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இன்னும் ஒரு தருணத்திற்காக, நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ பல பேர் ஒவ்வொரு வாரத்திலும் பல கேள்விகளை கேட்குறீங்க. நேற்று ஒருத்தர் என்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க, என்னையும் இயேசு மாற்றுவாரா அப்படின்னு கேட்டீங்க. நோவா எஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் எஸ். ஏன்னா எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றுகிற தெய்வம் இயேசு என்பதை நீங்கள் அறியவில்லை என்று தான் சொல்லுவேன். ஏன்னா கள்ளன் கூட நிந்தித்தான் என்று சிலுவையிலே நீங்கள் கேட்டேன் என்று சொன்னீங்க. ஆனால் நிந்தித்த கள்ளனும் சந்தித்த கள்ளனும் பக்கம்தான் இருந்தான். அவருக்கு வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன். ஆனால் ஒருவன் மனம் திரும்பினான், ஒருவன் மனம் திரும்பவில்லை. வேதம் அழகா சொல்லுது, பரலோகத்தில் எது சந்தோஷம் தெரியுமா? மனம் திரும்பாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று லூக்கா 15:10 அழகா சொல்லுது. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டா? பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டா. நீங்க சொன்னீங்க, நான் செய்யாத அட்டூழியமே இல்லைங்க, நான் செய்யாத அட்டகாசம் கிடையாது, என்னை இயேசு மாற்றுவாரான்னு கேட்டீங்க. முதல்ல உங்களுக்கு பதில் சொல்றேன், அப்புறம் நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து போறேன். நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற உங்களுக்கும் கூட ஒருவேளை என்னை இயேசு மாற்றக்கூடுமா, என்னை இயேசு மாற்றுவாரா, மன்னிப்பாரா, புது வாழ்வு தருவாரா என்று கூட நீங்கள் கேட்கலாம். நிச்சயமா சொல்லுவேன், எல்லாருக்கும். ஏன்னா தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றதை இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் வந்ததினுடைய நோக்கமே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். உங்க வேதத்தை எங்க இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை 24ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் முடிஞ்சா உங்கள்கிட்ட வேதம் இருந்தா, அல்லது உங்க பக்கத்தில் வேதாகம் இருந்தா, இல்லை ஒருவேளை இப்போ இல்லை அப்புறம் சமயம் கிடைச்சாலும் போய் படித்து பார்ப்பீங்களா? படித்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை மாற்றியது உண்மையானால் உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் மறக்காம, நான் எப்போதும் சொல்லுவது போல உங்கள் வேதாகமத்தை முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து 28 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்குவீங்களா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான். அல்லேலூயா. குணப்பட்டு பாபி தேவ கோபம் மேபி, குணப்பட்டு பாவி தேவ கோபம் மேபி, இப்போ குணப்பட்டு பாவி தேவ கோபம் மேபி, இப்போ குணப்பட்டு பாவி தேவ கோபம் மேபி, இப்போ குணப்பட்டு பாவி. குணப்பட்டு பாவி தேவ கோபம் மேபி, குணப்பட்டு பாவி தேவ கோபம் மேபி, இப்போ குணப்பட்டு பாவி தேவ கோபம் மேபி, இப்போ குணப்பட்டு பாவி.
பொழுதினில் காயம் மறைந்து காலம் இருக்கையில் சீலமதாக காண பொழுதினில் காயம் மறைந்து காலம் இருக்கையில் சீலமதாகவே குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி நீ மறந்தாய் பாவ கற்பனையை துறந்தாய் கத்தனை நீ மறந்தாய் பாவ கற்பனையை துறந்தாய் பக்தி உண்மை தெளிந்தாய் பொல்லா பாவ வழி தெரிந்தாய் பக்தி உண்மை தெளிந்தாய் பொல்லா பாவ வழி தெரிந்தாய் புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா உத்தமமை பெற கத்தி அழைக்கிறா புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா உத்தமமை பெற கத்தி அழைக்கிறா குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி தாவீதரசனை போல் தன்னை தாண்டும் மனசையை போல் தாழதரசனை போல் தன்னை தாண்டும் மனசையை போல் பாவி மனுஷையை போல் மனம் படைத்த பேதொரு போல் பாவி மனுஷையை போல் மனம் படைத்த பேதொரு போல் புலம்பிதன் ஆவியின் சொற்பள் குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி நல்ல கவனிய ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 28 வரை இப்போ வாசிக்க போறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எந்த மனுஷனுக்கும் ஒரு நாள் தனிமை வரும். ஆள்பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு எத்தனை திறமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் தனிமை வரும்போது உன்னை தவிக்க வைக்கும். மறந்து போகாதே. யாக்கோபு எவ்வளவு கூட்டத்தோடு இருந்தான். 1 இல்லை 2 இல்லை, அவனுக்கு 4. ஏன்னா ராகேல் லேயாளை தவிர அவள் வேலைக்காரிகள் 2 பேர், பிள்ளைகள் கொஞ்சம் இல்லை. ஆனால் ஆடு மாடு, திரளான ஆடு மாடுகள் அவ்வளவையும் கொண்டுட்டு வரான். ஆனால் அவன் தனித்திருந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு தனித்திருந்தான். ஏன் தெரியுமா? மனதுக்குள்ள போராட்டம். சில நேரம் நாம் நினைக்கிறோம், சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவைகளை நீ செய்யும் போது, இவைகளை எல்லாம் நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். இப்படித்தான் மனுஷன் நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் என்னையா கேட்டுற போறாரு? ஆண்டவர் எங்கே கேட்டுற போறாரு? ஒரு நாள் தனிமையில் அவர் கேட்க வேண்டாம், உன்னையே நீ யோசித்து வெறுக்க வேண்டிய கட்டாயம் வரும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றுவார். இந்த யாக்கோபு ஒரு நாள் தனித்திருக்கிறான்.
எல்லாரும் கூட இருந்தாங்க. மனைவி இருந்தா, பிள்ளைகள் இருந்தாங்க, சொந்த வேலைக்காரன் இருந்திருப்பான், ஆடு மாடுகள் இருந்திருக்கும். ஏன்னா சாதாரண இடத்துலேருந்து வந்தவன்ல, லாபான் வீட்டிலேருந்து அவனுக்கு பெரிய வந்த ஒன்றுமில்லாமல் போனவன், வெறுங்கையா போனவன். அவனே சொல்கிறான் ஆண்டவர் பாராட்டின தயவை. ஆதியாகமம் 32:9-10 அவனே சொல்லுகிறான். வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 32:9-10 அவன் சொல்லுகிறான், ஐயா, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கும் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு பண்ணுவா. என்ன நாம பாடல, நீ செய்த அதிசயம் ஆயுதம் உண்டு, நீ செய்த அதிசயம் ஆயுதம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல், பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல், வெள்ளத்தானிடை கட்டினீ, வெள்ளத்தானிடை கட்டினீ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்த தேவனே உம்மை துதிப்பேன், தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்த தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அவன் சொல்றான் பாருங்க, ஐயா, நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் தேசத்துக்கும் போ, உனக்கு நன்மை செய்வேன்னு இப்போ சொல்கிறீங்களே, அது மட்டும் இல்லை, தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த இத்தனை நாள் வரைக்கும் வெறும் கையுமா ஒன்றுமில்லாமல் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தேனே, அப்படி ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் அடியேனுக்கு பாராட்டின தயவு, அதை விட இன்னொன்று என்னது, சத்தியம். தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஏன் நான் எப்படி போனேன், நான் கோலும் கையுமா வெறும் கம்பை வச்சுக்கிட்டு போனேன்,
வெறும் கோலும் கையுமாய் போனேன், யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாய். யோர்தானை ஏன் கடந்து போனா? யோர்தான் என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. கடந்து போனா அவன் ஏமாற்றின எல்லா தன்மை மாறி கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதித்தார். ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த அவரால் முடியுங்க, மாற்ற முடியுங்க. நீங்கள் கேட்குறீங்க என்னைய மாற்றுவாரா? எப்பேற்பட்ட மனுஷனெல்லாம் மாற்றியிருக்கார் தெரியுமா? உங்களை விட நான் மோசமானவன். கோயிலுக்கு மணி அடித்தா போய் பாத்ரூமில் உட்காந்துக்குவேன். நான் படிக்கிற காலத்தில் கோயிலுக்கு மணி அடிக்கும், ஃபஸ்ட்டு பெல் அடிக்கும், உடனே ஃபஸ்ட்டு பெல் தானே, செகண்ட் பெல் அடிச்சுன்னா சந்தோஷம், ஆராதனை ஆரம்பிச்சிடும், உள்ளே போக மாட்டேன். அப்படி இருந்து என்னைய கொண்டாந்து இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு நடத்துறதுக்கு உருவாக்கினாரே, ஏன் அவர் மாற்றத்தை தர முடியாது? இந்த யாக்கோபு என்னெல்லாம் பண்ணினாலும் அத்தனைக்கும் ஆண்டவர் ஒரு பதில் சொல்லலை. இவைகளை நீ எல்லாம் செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல் நானும் மௌனமாய் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்தினார். அந்த தனிமை வரும்போது இவன் மனசுல ஞாபகம் வருது, ஒரு காலத்தில் அப்பாவை ஏமாத்தினேன், அண்ணனை ஏமாத்தினேன், சொந்த மாமனை ஏமாத்தினேன், இன்னைக்கு தனித்து இருக்கிறேன். ஏன்னா நாளை சந்திக்க போகிற சத்துருவை நினைத்து பயம். இன்றைக்கி அநேகருக்கு மனைவிக்கு பயம் இல்லைன்னு சொல்லலாம், பிள்ளைகளுக்கு பயம் இல்லைன்னு சொல்லலாம், குடும்பத்தில் யாருக்கும் பயம் இல்லைங்களாம். தேவனுக்கு முன்பாக பயப்படாமல் நிற்க முடியுமா? ஏன்னா ஐயா அவர் பயப்படத்தக்கவர் அல்ல. அவரை நினைக்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன்னா அவர் யார்? ஆதியாகமம் 16:13 படி காண்கிற தேவன். காண்கிற தேவன் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் என்னையும் அவர் காண்கிறார். மனுஷன் பார்க்குற விதம் மேலே முகத்தை, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். 1 சாமுவேல் 16:7 அப்படித்தான் சொல்லுகிறது. மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறவர் இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், அழகாக பார்ப்பான், போட்டிருக்கிற நகை நட்டை பார்ப்பான், இன்னும் கொஞ்சம் போனால் துணி ட்ரெஸ்ஸை வச்சு ஆள் அளப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி அளக்கிறவர் அல்ல. இவையெல்லாம் ஒரு இருந்தும் தனிமையில் வந்து நிற்கிறான். அந்த தனிமையில் தான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் மாறுவோம். நம்ம பாடுறோம்ல, தனிமை ஐயா தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, என்னை ஆட்கொள்ள இயேசு உண்மையார் என்று தான் அறிவே, என்னை ஆட்கொள்ள இயேசு உண்மையார் என்று நான் அறிவே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொள்ள இயேசு உண்மையாரின் நான் அறிவே. வாழ்க்கை இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, வாழ்க்கை பயணத்திலே நல் துணை வருபவரே, உள்வாவில் நான் தேர்ந்தே வளமாய் காப்பவரே, உன் வார்த்தையினால் தேர்ந்தே வளமாய் காப்பவரே,
என்னை ஆட்கொண்ட இயேசு உன்னை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உன்னை யார் என்று நான் அறிவேன். மனிதர் உலக மனிதர் ஐயா மனிதர் தோற்றும் போது செய்பவரே மனிதர் தோற்றும் போது உன்னில் மகிழ செய்பவரே தயவாய் அழைப்பவரே அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிமை கட்டாயம் வரும். இயேசுக்கு வந்துச்சு. யோவான் 16:32 மிக அழகாக அவரே சொன்னார், எல்லாரும் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறிக்கப்படும் என்று சொன்னவர் இன்னொரு காரியத்தை சொன்னார். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், என் பிதா என்னோடு இருக்கிறார். இன்றைக்கும் சொல்றேன், எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னோடு இருப்பதனால அவர் உன்னை மாற்ற முடியும், உன்னை மாற்றுவார். ஒரு புது மனிதனாக புதிய வாழ்க்கையை, புதிய சிந்தையை, புதிய ஆவியை தருவார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் நினைச்சுக்கிறோம், என்னையும் மாற்றுவாரா? என்னை விட மோசமா இருந்த ஒரு பெண், எல்லாரும் வெறுத்து இவளை கையங்களமா பிடிச்சி வந்தேன் நாங்களே, அவளையே பார்த்து என்ன சொன்னார்? என் மகளே, யாரும் உன்னை ஆக்கினக்குள்ள தீர்க்கல, இல்லை நானும் உன்னை தீர்க்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம், இனி என்ன செஞ்சிடாத, பாவம் செய்யாத. அப்படி மன்னிக்கிற ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அநேகர் சந்தோஷப்படுறீங்க, சிலர் ஆச்சரியப்படுறீங்க, சிலர்லாம் கேட்குறீங்க, என்னையா உலகத்தையும் நீங்கள் பார்க்கலங்கிறீங்க, உலகத்தோடு ஒத்து பேசுகிறீங்களே. உலகத்துக்குள்ளே தானே நாமளும் வாழ்கிறோம். அநேக நேரங்களில் உலகத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டாம். ஏன்னா உலகத்தில் உண்டானது எது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அது எப்போ நமக்குள்ளே வரும்? தனிமையோடு ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது தான் நமக்கு உணர்த்துவார். இந்த யாக்கோபு தனித்திருக்கும் போது அவன் செஞ்ச காரியமெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்ததான். இன்றைக்கு சொல்லுவேன், ஒருவேளை நீங்களும் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு கூட இந்த கேள்வி வந்திருக்கலாம், என்னையும் மாற்றுவாரா? என்னை மாற்ற முடியுமா? என்ன அவரால் மாற்றிட முடியுமா? நிச்சயமாக சொல்கிறேன், எஸ். ஒரு நாள், இன்னைக்கோ என்னைக்கோ, ஒருவேளை ஐயா இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ, ஒருவேளை இன்றைக்கோ நாளைக்கோ, ஏன் இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ, ஒரு மனிதனை மாற்றுறதுக்கு அவரால் கட்டாயம் கூடும்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நடக்கும். தொலைக்காட்சியில் பார்க்குறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்குயா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்? ஒவ்வொரு நாளும் இதற்கான தொலைக்காட்சி தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எங்கள் ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, எப்படியா இது நடக்குது? 2 கண்ணு தெரியாத மக்கள் காணிக்க கரண்ட்டு பில்லு கட்டக்கூட வராது. ஆனால் அதன் மத்தியில் அவங்கள சாப்பிட வச்சு, வாடகைக்கு வேன் எடுத்து கூட்டிகிட்டு வந்து, திரும்பி அவங்க அந்த இடத்துலையே கொண்டு விட்டு,
இதுவரை நேர்த்தியாய் நடத்தி ஒன்று இல்லை 2 சபையை நடத்தி வருகிறார். நீங்களும் கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாராளமாய் இதற்கு உதவ கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பினார் நீங்களும் உதவலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைப்பவர்களுக்கு என்கிட்ட கேளுங்க, தனியான காரியம் உண்டு, உங்களுக்கு சொல்லுவேன். போஸ்டல் வழியாக அனுப்புறதுக்கு இன்றைக்கு கூட ஒரு அம்மையார் கேட்டீங்க, உங்களுக்கு நினைப்புக்காக சொல்ல 36 35 38 89 63. நீங்கள் நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்டல் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டணும், ஃபார்ம் கொடுக்கனா கொடுப்பாங்க. அதை வாங்கி இந்த நம்பரை ஃபுல்லப் பண்ணிங்கன்னா கமிஷன் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் கட்டலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்புலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே யார் யார் எனக்கு ஒரு மாற்றம் வருமா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமானு கேள்வியோடு அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுவேன். உங்கள் இரத்தாம்பர சிவப்பான பாவத்தை கூட பஞ்சை போல் மென்மையாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. இன்றைக்கு ஒருவேளை உங்களை கொண்டு ஆண்டவர் துக்கமாக இருக்கலாம். மனம் திரும்பும் போது அந்த சந்தோஷம் அவருக்கும் நிறைவாக இருக்கும், உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற துக்கங்களை மாற்றும், கவலைகளை மாற்றும், கண்ணீரை மாற்றும், வேதனைகளை மாற்றும். வெளியே சொல்ல முடியாமல் மனதில் பாரத்தோடு தாகத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இன்றோ நாளையோ எப்பொழுது என் ஜீவன் பிரியும் என்று மனவேதனையோடு படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் இந்த நிமிஷம் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பெற்ற பிள்ளைகள் இருந்தோம், உறவுகள் இருந்தோம், சொந்தங்கள் இருந்தோம், என தனிமையாக விட்டுட்டாங்களேன்னு சொல்லி பிறரிடத்தில் சொல்ல முடியாமல் மருத்துவமனையில் அனாதையாய் கைவிடப்பட்ட ஒவ்வொரு அன்பு தகப்பன் தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.